நேற்று நாம் கேட்பதற்கு துரிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கேட்டோம். அடுத்தது அந்த யாக்கோபு 1:19 பேசுவதற்கு தாமதமாக இருக்கணும் அப்படின்னு வாசிச்சோம். பேச தாமதமாக இருக்கணும்னா நாம் பதில் சொல்வதற்கு முன் ஒரு 10 செகண்ட்ஸ் யோசிக்கணும். காத்திருந்து யோசிச்சு நம்ம பேசணும்னா நிறைய சண்டைகளை என்ன செய்யலாம், நாம தவிர்க்கப்படலாம். அவசரமாக பேசப்படுவது வார்த்தைகள் சில நேரங்கள ஒரு குத்தும் பட்டயத்தை போல இருக்கும். அது ஆழமான காயங்களை உண்டாகும். நாம் பேச மெதுவாக இருந்தா என்ன செய்ய முடியும், சில நேரங்கள பரிசுத்த ஆவி நம்முடைய வார்த்தைகளை என்ன செய்வார், வழி நடத்தும் போது அதை நம்ம அனுமதிக்கிறோம். அப்போது நம்முடைய வார்த்தைகள் அவசரமானவையா இல்லாம அன்பானவைகளாகவும் சிந்திக்கப்பட வைக்கிற வார்த்தைகளாக என்ன செய்யும், ஒரு கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாகவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர்கிட்ட எப்படி பேசுனீங்க, யாராவது ஹர்ட் பண்ணீங்களா, இல்ல பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசாம இருந்தீங்களா, அது தெரியாது. ஆனா நாளையில இருந்து நாம யாக்கோபு 1:19 மனசுல வச்சுக்கிட்டு இந்த நாள் முழுவதும் நாளைக்கு எழுந்துக்கும் பொழுது பேசும்போது ஜாக்கிரதையாக நாம மற்றவர்களை புண்படுத்தாதபடிக்கு நம்முடைய வேலை செய்கிற இடங்களோ இல்ல குடும்பத்திலயோ ஃப்ரெண்ட்ஸ்லயோ ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் எல்லார்கிட்டயுமே நீங்க பேசும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு அன்பாக பேசி பாருங்க. உங்களுக்கு நிஜமாக அதோடைய டிஃபரன்ஸ் தெரியும். அந்த பிளெஸிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிறிய ஜெபம் பண்ணுங்க எழுந்துக்கும் போது. கர்த்தாவே, உமது வார்த்தைக்காக நன்றி. இந்த நாள் நான் மெதுவாக செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலையிலும் நான் என் நாவை அடக்கணும், என் காதுகளை நீங்க திறக்கணும், புரிந்து கொள்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அன்பாக நாங்க மற்றவங்க பேசி கோபத்தை குறைக்கணும்பா. எங்களுடைய வாழ்க்கை உமது அன்பை பிரதிபலிக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்துட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் நம்மை வழி நடத்துவாராக. God bless you. Good night.